பர்டிகுலர்லி விஜயோட என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட வந்து திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நான் போய் அவர் பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னோட என் மகன் உதயநிதியை பாருங்கன்னா, உதயநிதியை பார்க்கும்போது 100 பேர் இருந்தாங்க. எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டு நான் அவர் மட்டுமே சந்திச்சு, இவர் ஸ்டாலின் வரப்போகிறார் அழுத்தம் திட்டமா நான் சொல்றேன். அதை பார்த்து பிரைம் மினிஸ்டர் பயப்படப்படுறார். இப்ப ஸ்டாலினை தவிர எவனுமே வர முடியாது. திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், ஃப்ராட் பண்ணலாம், எல்லாம் டிடெக்டிவோட அட்வைஸ். ஜட்ஜ்மெண்ட்டே பொய்யான ஜட்ஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. நான் யோகியன்னு நானே சொல்ல முடியுங்களா? வேறு வழி இல்லையே. நான் சொல்ல மாட்டேன். சட்டங்கள் அரசாங்கத்திற்கு பயப்படுது. வெரி நைஸ் டு மீட் யூ. வெரி ஹாப்பி டு மீட் யூ மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் 2026 தேர்தலை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பர்டிகுலர்லி விஜயோட என்ட்ரி அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட வந்து திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா யார் கூட்டணி போவாங்கன்னு தெரியல. விஜய் வந்து பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது பர்டிகுலர்லி ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திமுக தாவேகா இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு அவர் சொன்னது வந்து உறுதியாக வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி அவர் பயணப்படுறதா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? போன தடவை சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்பயும் சொல்ல போகிறேன். யார் பணம் படைத்தார்களோ? இல்லை அப்படி கிடையாது. போன எலெக்ஷனில் சொன்ன வார்த்தை இனி ஏடிஎம்கே வரப்போகிறதே கிடையாதுன்னு சொன்ன வார்த்தை இதில் இருக்கு. நான் பொய் சொல்லலை, எப்போதுமே பொய் சொல்ல மாட்டேன். இப்போ ஸ்டாலினை தவிர எவனுமே வர முடியாது. ஓகே, 100% ஸ்டாலின். விஜயோ இல்லை இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ சரி எதிர்கட்சி தலைவராவது வர முடியுமா? முடியாது. 100% முடியாது. விடமாட்டாங்க. அனுசரிச்சுங்க. ஓகே, நான் சொல்றது தான் 100% நடக்கும்போது ஸ்டாலின் தான் வரப்போறார். ஓகே, அவர் தன் பையன் உதயநிதியை வந்து பிரமாதம் சொல்லிட்டு இருப்பார். கொஞ்ச நாளைக்கு வாயை மூடணும். ஓகே, உதயநிதின்னு சொன்னார்னா இவரே உதயம் பண்ணிடுவாங்க. வேணான்ட்டு அது திறக்கக்கூடாது. அவர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி வந்து நல்லாவே வச்சிருக்கிறார். உதயநிதி தொகுதியில் தான் வரட்டும் வேறான்னு சொல்லலை. சீஃப் மினிஸ்டர் அந்தஸ்துன்றப்ப இவர் கடைசி வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்து தான் வெளியே வளரணுமே ஒழிய இப்பயே இன்னொருத்தர் நான் தான் சீஃப் மினிஸ்டர் இவர் தான் சீஃப் மினிஸ்டர் மற்றவங்களை அறிமுகப்படுத்த விரும்புவது மக்கள் யாரும் விரும்பலை. அவங்களோட சர்க்கிளை விரும்பலை. புரியுது. ஆனால் இப்போ ஏற்கனவே அவர் துணை சிஎம்மா இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் துணை சிஎம்மா. இவர் எப்படி வந்தார்? ஸ்டாலின் எப்படி வந்தார்? எப்படி கலைஞர் என்ன பண்ணாரு? இவரோட அனுபவங்களை நிறைய யூட்டிலைஸ் பண்ண வச்சாரு. மேயரா இருக்க வச்சாரு. ஒன்னொன்னா பண்ணிட்டு நீ வாப்பா துணை முதலமைச்சரா வான்னு சொன்னது கலைஞர். கலைஞரை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் துணிச்சலே கிடையாத பீரியட், எக்ஸப்ட் 1-2 பேரை தவிர. மற்றபடி எல்லாருமே அவர் என்ன சொன்னாங்களோ தலையாட்டினாங்க. ஆனால் இப்போ ஸ்டாலின் பீரியடில் அப்படி கிடையாது. பலருக்கும் மனசில் திருப்தி இல்லாத நிலைமைகள். இப்போ அதுக்கான காரணம் இருக்குல்ல. இப்போ கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட அனுபவங்களே அவருடைய ஆளுமைக்கு காரணமாக மாறிச்சு. அவருடைய இளமை காலத்திலிருந்து அவர் வந்து முழுசாக கஷ்டப்பட்டு தானே வந்து இதுக்காக உழைச்சிருக்கிறாரு. அந்த சாம்ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமாக அவரே உருவாக்குனாருன்றப்போ அவர் மேலே இருக்கிற மரியாதை வேறு. அதை அவருடைய மகனாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டதில் ஆரம்பத்தில் ஒரு வருத்தங்கள் வந்தது மாதிரியே இன்றைக்கும் வந்து உதயநிதிக்கு வழங்கப்படுறதுல ஒரு வருத்தம் வரலாம் இல்லையா? இருக்குங்க. இது வளர்ந்துகிட்டே இருக்குது. புரியுது. அப்போ மற்றவங்க சேர்ந்து சொல்லாமல் உதயநிதியை கொண்டு வாங்க, உதயநிதி அதுக்காக தான் கொண்டு வாங்க. இவர் கொண்டாடுறாரு, இவர் மட்டும் தான் கொண்டாடுறாரு. மற்ற யாருமே முன் வந்து செயல்படலையே சொல்கிறேன்னா. இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு திரும்பி வர்றார். டிஎம்கே தான் ஆட்சி எடுப்போம்.
அதுக்கு காரணங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் 100 காரணங்களை சொல்லுவேன். அது இப்போ நேரம் கிடையாது. சரி, ஓகே. இவர் ஸ்டாலின் வரப்போகிறார், அழுத்தம் திட்டமாக நான் சொல்கிறேன். அதை பார்த்து பிரைம் மினிஸ்டரே பயப்படப்படுறார். ஓ, சொல்கிறேன். ஓகே. இல்லை, இவருக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அடுத்த எம்பி எலெக்ஷன்லேயும் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்றீங்க. தமிழ்நாடுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எம்பி எலெக்ஷனில் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. நிறைய இருக்குது. ஓகே. இந்த பிரைம் மினிஸ்டர் பயப்பட போகிறாருன்ட்டானே, சும்மா சொல்லலை. இன்னொன்று சொன்னேன். பிரைம் மினிஸ்டருக்கு நான் சமீபத்தில் கூட லெட்டர் எழுதியிருக்கேன். எங்கே இப்போ நீங்கள் வந்து இந்த பாடகர் சினிமா பாடின ஒரு பெரிய யார் அவர் பேர் புகழ் பாடி பெரிய வரலாறு ஸ்டாலின் தானே பண்ணார். மிக பிரமாண்டமாக அவருக்கு இளையராஜா புகழ் பாடினாங்கல்ல. இளையராஜா பிஜேபியில் சேர்ந்துட்டார் இல்லையா? அவரை பிஜேபிக்காரரை போய் இவ்வளோ புகழ்ச்சியாக பேசணும்னு அவசியம் என்ன ஸ்டாலினுக்கு? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்ன்றது அதே கேள்வியை நான் கேட்குறேன். ஒரு புகழ், அதாவது நல்ல பாடி மக்களை வசப்படுத்தியிருக்காரு, உண்மை. மக்கள் மயங்கி இளையராஜானால அருமையான ஒரு இருக்குங்கல்ல. நாட்டு மக்கள்லாம் என்ன பயன் பெற்றீங்க? இசையில் மயங்கி இருந்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க, பாராட்டிருக்கீங்க. அப்போ குலோத்துங்க சோழன் இவ்வளோ 45 வருஷமாக மக்களுக்கு சர்வீஸ் தான் ஒன்றுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கானே, ஒரு நாள் மேடையில் கூப்பிட்டு குலோத்துங்க சோழன் நாட்டு மக்களுக்கு பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. 1.5 லட்சம் திருமணங்களை பண்ணியிருக்காரு. அதனால அந்த மக்கள்லாம் நல்லா இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை நீ பண்ணியிருக்கியா? கவர்மெண்ட் மோடிக்கிட்ட கேட்டிருக்கேன், மோடிக்கிட்ட எழுதியிருக்கேன். அவருக்கு பதிலும் அவரோட சிஷ்யன் மாதிரி அவர் எப்படா இங்கே வந்து இது வியாபாரம் ஆயிடுச்சு சார். நீங்கள் இப்போ வியாபாரம்னா இது ஒரு வியாபாரம் இல்லை, இது வியாபாரம் ஆயிடுச்சுன்ற. இப்போ தெரிஞ்ச முகங்களுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் போது, அதுக்கு மறுபடியும் ஓட்டு வங்கியாக மாறிடுது இல்லை? குலோத்துங்க சோழனுக்கும் சொன்னாலும் அதை மாதிரியே உனக்கும் ஓட்டு வந்து விழும். ஏன்னா குலோத்துங்க சோழனோட பல்லாயிரக்கணக்கான இன்ஃபார்மன்ஸு, ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸு, மக்கள் பயன்பெற்றவங்களாம் இருக்காங்க. எனக்கு வந்து தானாக அந்த பாப்புலாரிட்டி இருக்குது, மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்கன்றது உண்மை. அப்படி இருக்கிறப்ப புகழ் பெற்ற ஒருத்தரை மட்டும்தான் நீ இன்னும் கொடிகட்டி பறக்கணும்ல. அதுதான் நான் சொல்கிறேன். சில துறைகளை மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இன்னும் உங்கள் டிடெக்டிவ்ன்ற ஒரு துறையை இருக்கிறதாவே வந்து அவங்க கவனிக்கலையேன்ற. நான் கவனிக்கலேன்னு இல்லை, கவனிக்க இருக்குது. ஏன்னா உதயநிதியெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தப்போ அவருக்கு என்ன யாரும் தெரியும், இல்லை அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் கவனிக்கலைன்னு நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மக்கள் மத்தியில் ஒரு பிரபலியப்பட்ட ஒரு தொழிலாக இன்னும் பார்க்கப்படலை. ஒருவேளை அது காரணமாக இருக்குமோன்னு நான் கேட்குறேன். சார், இது ஒரு மிகப்பெரிய தொழில். எல்லாத்த விட ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, எம்பிபிஎஸ்ஸு, பிஇ, அதை விட இன்கம்பேரபிள் இஸ் டிடெக்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ். இன்கம்பேரபிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி டிடெக்டிவ் சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை விட நாங்கள் பெரிய ஆள். எதுக்கு சொல்ல வரல? சிஎம் வந்து எங்களுக்கு கிளைண்ட் ஆகணும் அவசியமா? இல்லைதான். அந்த கலைஞருக்கு ஆகணும் அவசியம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அவசியம் இருக்கா? இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் எங்களுக்கு அவசியம் இருக்கா? இதை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப இவங்கெல்லாம் சின்னவங்க ஆகிடுறாங்கல்ல. அது ஒன்று போதும் எனக்கு. இல்லை, அது உண்மைதான், அது உண்மைதான், அது மறுக்கிறது. அதைத்தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் செயலாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லை, உண்மைதான். இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நான் மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். ஸ்ட்ரக்சர்டாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்னு தோணுது. இப்போ தப்பு சார். அதாவது இல்லை 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 இருக்குது, அதை வெளிக்கொண்டு முடியாமல் உட்காந்துருக்கோம். ஓகே, இருக்கு. எல்லாம் சிலபஸ் போக்குவரத்து எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு, பெரிய சிலபஸ். இல்லை, உண்மை அதுதானே. இப்போ என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னா அவனுக்கு தெரியும், ஐஏஎஸ் படிக்கணுக்கு இதுதான் சிலபஸ்ன்னு தெரியும், இதுதான் வழிமுறைன்னு தெரியும், இந்த வயது வரம்பு இருக்குன்னு தெரியும், கவர்மெண்ட் இதெல்லாம். நான் ஒன்று மத்தியில் மறைக்கிறேன். ஐஏஎஸ் இன்டர்வியூ ஒருத்தன் கேட்குறான், தம்பி எத்தனை படிக்கட்டுகள் ஏறி வர வந்தேன்னு கேட்குறான். இது கேள்விப்பட்டிருக்கேன். 122 செலக்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் 2-3 பேர் இது யோஜனை பண்ணுறான். இல்லை சார் கேட்கல, என்ன சார் இதெல்லாம் கேள்வியா சார்னு கேட்குறான். அவன்லாம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகல. எவன் இன்ஸ்டண்ட்டாக பதில் சொல்லணும்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. இது நான் ஐஏஎஸ் இது படிச்சுட்டா போனோம், படிச்சுட்டு போகல. அப்போ அது ஒரு ஸ்கில்லு தானே. அந்த ஸ்கில்லை நிரூபிக்கிற நிறுவனம் தான் டிடெக்டிவ் இன்டர்நேஷனல், டிடெக்டிவ் துறை. இல்லை, அது மக்களுக்கு சொல்கிறது பர்ஃபெக்ட்லி ஃபைன். என்னால் அது ஏற்றுக்க முடியுது. ஆனால் இது எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஒரு ஸ்கில் வந்து டெஸ்ட்டுக்குள்ளாக்கப்பட்டு அவனுக்கு வேல்யூ வழங்கப்பட்டு ஒரு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டால் மட்டும்தான்
அவனுக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரமா அவன் வந்து நம்பிக்கையோட போக முடியுது. அதுக்கு தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டைரக்டர் ட்ரைனிங் அகாடமின்றது ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா இல்லையா? கண்டிப்பா. அதுவும் யார் தலைமையில? இவர் ஜெயா குரூப் ஆஃப் சேர்மன் தலைமையில வச்ச, அது தலைமையில பங்கு வைக்கணும்னு கூப்பிட்டது இல்லை யாருன்னா ஹெச் ராஜா கூட காரைக்குடியிலேருந்து கூப்பிட்டேன். அவர் இன்னும் சில முக்கியமான பர்சன்ஸ் அதில் குப்புசாமி, நெல்லி குப்புசாமி தலைமையேற்று வந்து செயல்படுத்தினாரு. அவரையே நான் கேட்டேன், உங்களுக்கு டைரக்டர் உதவி தேவைப்படுமான்னா, நானே 24 மணி நேரம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், எனக்கு தேவையப்படாதுன்ட்டார். எல்லாருமே மேடம் இறந்து போனதுக்கு கூட நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கலன்னு என்ன கேள்வி கேட்க போய் எங்ககிட்ட யாரும் கேள்வி கேட்கல, கொஸ்டின் கொடுக்கல, ஒன்றும் பண்ணலன்னு. ஆனால் நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். புரியுது. அதே தான் இப்போ கொடநாடு வழக்கம் கூட எனக்கு வந்து நானாக எடுபட்டு என்னென்ன கண்டுபிடிச்சேன்னா, இப்போ அதனால தான் சொன்ன 5 கொலை 6 கொலை நடந்துச்சு. யார் கண்டுபிடிச்சிங்க? யாரும் எதுவும் முயற்சி பண்ணீங்களா? ஏன் பண்ணலன்ற கேள்வியோடு நிறுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அது இப்போ திமுக கவர்மெண்ட் தானே ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அவங்களே முயற்சி எடுத்துருக்கலாமே. என்ன காரணத்தால எடுக்கலன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க கேளுங்க கவர்மெண்ட்டை. இது நீங்க இதுதான் மீடியாவிலேருந்து கேட்டீங்கன்னா பதில் வரும். தனி குலோத்துங்க சோழன் கேட்டா அது நல்லா இருக்காது. ஓகே, என்னை பொறுத்தவரையிலும் நான் ஒரு டிஃப்ரெண்டான ஃபெலோ, டிஃப்ரெண்டாக தான் பேசுவேன். நான் தான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அதாவது திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், ஃப்ராட் பண்ணலாம், எல்லாம் டிடெக்டிவோட அட்வைஸ். என் புக்கில் போகிற எழுத்துக்களில் இது ஒன்று. அப்பார்ட் ஃப்ரம் ஐபிஎஸ் செக்ஷன்ஸ்லாம் போடுன்னு சொல்லியிருக்கேன் புக்கில். சிஆர்பிஎஸ்ன்னு என்ன, ஐபிசின்னா என்ன, ஐபிசி இந்த செக்ஷனுக்கு என்னென்ன சொல்லுதுன்னா புக்கில் போட சொல்லியிருக்கேன். திருடு, பொய் சொல்லு, ஏமாத்து, லவ் பண்ணு, எல்லாம் ஸ்கில் தான், குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன். சரி, யாருமே இந்த பாயிண்ட்ஸ் சொல்லி மக்களை சொல்ல மாட்டான். அப்படியான்னு நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, என்ன இந்த மாதிரி திருடுறதா பொய் சொல்கிறதான்னு கேட்பீங்க. குலோத்துங்க சோழனோட இது முடிவு பெறாது. சந்ததியாக துப்பறியும் நிறுவனங்கள் நிறைய கேசஸ் வந்து ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் உங்களால் வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கா? ஜட்ஜே எங்கள் ஜட்மெண்ட்டை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஜட்ஜ்மெண்ட்டே பொய்யான ஜட்ஜ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. ஓ, ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, ஜட்ஜ் எப்படி பண்ணுறாருன்னா, பேப்பர் பார்க்குறாரு, அவங்களோட ஏபிபி ஆர்குமெண்ட்டை பார்க்குறாரு, அவங்க ஆப்போசிட் வக்கீல் பார்க்குறாரு, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறாரு. பேஸ்ட் ஆன் தட் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாரு. புரியுது. நியாயத்துக்கு கொடுக்குறாரா இல்லையான்னு அவர் தெரியாது. ஜட்ஜஸ் இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரியான ஒரு சூழல்லாம் நடந்திருக்கா? ஜட்ஜஸே என் கிளைண்ட்டாக இருந்திருக்காங்களே, அப்புறம் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இல்லை கிளைண்ட்டாக இருந்திருக்காங்க. நான் கேட்க வர விஷயம் என்னென்னா, ஜட்ஜஸ் வந்து பணம் வாங்கிட்டு ஏதாவது ஏமாற்றி வேறு மாதிரி மாற்றி இப்போ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருந்திருக்கா? எனக்கு சிவப்பான்ற ஜட்ஜெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க தான். அவ்வளோ நேர்மையானவங்க இந்த தப்புகள்லாம் பண்ண மாட்டாங்க. நடராஜன் சொல்லி ஒரு வாணிபாடி ஜட்ஜு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட். பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹானஸ்ட் ஜட்ஜஸ் தான் ரொம்ப பேர் தெரியும். நீங்கள் சொல்கிற கேள்விகள் இருக்கலாம், நான் உங்களுக்கு யாரையோ பேர் சொல்லுது. அதாவது ஒரு மிரட்டலுக்கு பயந்தோ இல்லை ஒரு சூழ்நிலைக்கு கைதியா மாதிரியோ அவங்க வந்து அந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த இந்த இதுலேருந்து மாற்றங்கள் வேணும்னு சொல்லி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஓகே, இருந்து அதை சமூகாட்சி பண்ணுற அளவுக்கு உள்ள ஜட்ஜஸை விட எனக்கு இந்த போஸ்டிங் மாற்றி வேறு போஸ்டிங் போகிற வேறு கோச் கொடுங்க கேட்டு போனவங்க நிறைய பேர். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டிய சூழலுக்கு மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே சந்தேகப்படுறோம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி கணவன் மனைவியை சந்தேகப்படும் போது உங்களை தேடி வர வேண்டியது இருக்குது. இப்படி பல பேர் ஜட்ஜு தான் அல்டிமேட்டாக நம்ம பார்க்குறோம். அவங்களையும் நம்ம சந்தேகப்படுற கண்ணோட்டத்தில் தான் பொதுஜனமாக பார்க்குறப்போ அப்படி தான் தோணுது நிறைய நேரங்களில். ஆமாம், சில நியாயங்கள் எடுபடுறது இல்லை, சட்டங்கள் மட்டும் எடுபடுது. பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு திருப்பி வர்றோம். அப்போ நியாயமா சட்டமா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். பேப்பர் இருக்குது, பிரிண்ட் பண்ணுறது பண்ணலாம், நான் தருவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸு போர்ட் டெஸ்ட்டில் வேலை பார்த்தாரு ஒருத்தர். ஓகே, அவருக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள்லாம் இருக்குது. அவருக்கு வேறொரு பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பை பேஸ் பண்ணி அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, இவர் தான் என் கணவன் சொல்கிறான்.
அதுக்கு அவருக்கு ஒரு முக்கியமான பெரிய வக்கீல்கிட்ட போகிறான். அந்த வக்கீல் அவளோட பெண்ணில் அழகில் மயங்கி அவளை வச்சிருக்கான். அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் இவன் கேட்டான். அவளுக்கு தகுந்த மாதிரி இந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, ஜோடிச்சு கோர்ட்டில் சில நியாயங்கள் ஒன்று வாங்கி சம் லேக்ஸ் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப பணம் எல்லாமே இவள் தான் மனைவின்னு சொல்லி தீர்ப்பு ஆகி பணத்தையும் அவன் கொடுத்துறான். என்ன சொல்கிறீங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை. நான் கேட்டேன், ஏன்பா அந்த வந்த கிளைண்ட்டுக்கிட்ட நான் கேட்குறேன், பல வருஷமாக எனக்கு தெரியும், ஏன்பா உன்னை யார் அவளுக்கு பணம் கட்ட சொன்னான்? கோர்ட்டு சொல்லிச்சுன்னா நீ உன்ன பணம் கட்டிடுவியா? இவள் என் மனைவியே கிடையாது, நான் எப்படி தர முடியும்ன்றது ஆர்கியூ பண்ண வேண்டியது தானே. சார், ஜெயிலுக்கு போகிற லெவலுக்கு எனக்கு வந்துருச்சு, ஜெயிலுக்கு போறியா பணம் கட்டுறியா? புரியுது. சட்டங்கள் அதிகமாக பெண்களுக்கு இருக்குது. பெண்கள் இப்போ அதிகமாக ஆண்களை ஏமாத்துற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதான் இந்த சட்டம். வக்கீலை கையில் வச்சுக்கிட்டு வக்கீலோட அவனுக்கு ஒரு மனைவி மாதிரி இருந்துக்கிட்டு கட்சிக்காரனை ஏமாற்றி அவனை ஜெயிலுக்கு போக வச்சது இப்போ இன்னைக்கு எனக்கு இருக்கிற கேஸில் ஒன்று நான் சொல்கிறேன். அதை நான் ஜட்ஜுக்கு நான் நிரூபிச்சிருவேன். நீ இவனுக்கு இவள் தான் மனைவி, இவள் கிடையாது, இவளோட தொடர்பு வச்சிருந்தது உண்மைதான். அவன் என்ன ப்ரூஃப் கொடுக்குறான்னா, இவனுக்கும் அவளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தை பிறந்தது சர்டிஃபிகேட் எடுக்கும்போது அந்த டெஸ்ட்டில் அவளுக்கும் பிறந்ததுக்குன்னு அவளோடையும் நீ இருந்திருக்க, அவன் மனைவி தான் சொன்னால் உண்மைதானேன்ற அளவுக்கு ஜட்ஜி சொல்கிறார். அது உண்மை கிடையாதுங்க, மனைவி வேற, இவ அடிஷனலாக இருந்தவ தான் அப்படின்னு சொல்லி நான் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் உள்ள ஜெயிலுக்கு போடுவேன். உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவள் தான் மனைவி, உனக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா? கொடுத்துட்டார். அதை மீறி நீ செயல்படணும்னு சொல்லி நான் சொல்லும்போது வக்கீலோட உதவி தேவைப்படுது. அது மிகப்பெரிய வக்கீலாக இருந்தால் தான் செய்யணுன்ற அளவுக்கு சொல்லும்போது அந்த மாதிரி வழக்குகள் போயிட்டுருக்கு. அதை தான் சொல்ல முடியுமே ஒழிய நியாயங்கள் ஈடுபடவில்லை. சட்டங்கள் அரசாங்கத்திற்கு பயப்படுது, அந்த சட்டத்துக்கு பயந்துக்கிட்டு அரசாங்கம் செயல்படுது. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் மாறணுங்க. பல விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தால் தான் நாடு செழிப்பாக நல்லா இருக்க முடியும். பெண்கள் வந்து இந்த டிடெக்டிவ் தொழிலுக்கு எப்படி அருமையான பர்சன்ஸ். ஓகே, டிடெக்டிவ்ஸில் எஸ்பெஷலி லேடி டிடெக்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால பல விஷயங்கள் சாதிக்க முடியும் தேன் ஜென்ஸ். நானே சொல்கிறேன். இப்போ உங்கள் கோர்ஸில் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு, ரெண்டு பேருமே படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். நான் வாய்ப்பு கொடுக்குறது நான் ரெடியாக தான் இருக்கேன், இப்போ செய்ய தான் போகிறேன். நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்க, கணிட்டு இருக்கீங்க, இனிமேல் ஏதோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில் நிறைய கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் வந்திருக்கு. ஆமாம், ஆல் இண்டியா லெவலில் என்னை பற்றி மட்டும் இல்லை, நான் யாரை பற்றி எல்லாம் ரொம்ப நேர்மையான லெவலுக்கு டிடெக்டிவ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி 1 or 2 persons நான் சொல்லியிருந்ததில் ஒருத்தர் குளோபு, ஒருத்தங்க இன்னொரு சைதாப்பேட்டில் ஒருத்தர் இருக்காரு. அவங்க எல்லாம் நான் தான் சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச 2-3 நல்ல நிறுவனங்களை சொல்லுங்கள், செக்யூரிட்டி பண்ணாமல் இருக்கவங்க சொல்லும்போது நான் தான் சொன்னேன். அதனால தான் சில பேரோட பெயர்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருச்சு என்னை தவிர. பெண்களுடைய பலம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அவங்க பயன்படுறாங்க, அவங்களுடைய யுக்திகள் மாறுமா? நம்ம ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க டிடெக்டிவ்ஸ்ன்னு சொன்னாலே ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு யோசிக்கும் போதே வந்து மென் ஓரியன்ட் சொசைட்டியாகவே இதை பார்க்கப்படுறதா? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஃபாத்திமா காலேஜின் மதுரையில் இருக்கு இல்லையா? ஆமாம், நிறைய பெண்கள் என்கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே, ட்ரைனிங் பண்ணேன். நம்ம கோயம்புத்தூர் காலேஜ் வந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. நான் நிறைய கல்லூரிகள்லேருந்து இது இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இப்போ தான் பெண்கள் நிறைய பயன்படுத்துனது ஃபாத்திமா காலேஜ் மதுரை. கேரளாலேருந்து பெண்கள்லாம் இங்கே வந்து படித்தாங்க இன்டர்ன்ஷிப் கோர்ஸ். அந்த பீரியட்லலாம் இந்த மாதிரி ஒரு டிப்ளமா கொடுக்கணும், டிகிரி கொடுக்கணுன்ற எண்ணங்கள்லாம் அப்போ இல்லை எனக்கு. சும்மா நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்போம் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டேன். இப்போ சமீப காலமாக தான் எனக்கு வந்து ரொம்ப உணர்வுகள் வந்து அங்கங்கே டிடெக்டிவ் உற்பத்தி பண்ணணும். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடங்களையும் டிடெக்டிவோட ஏரியாவை உற்பத்தி பண்ணிட்டேன்னா மக்கள் ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறது தான் நாங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய விருதுகள் வழங்கப்படுறதுலையே நாமினேஷன் ஒன்று சொல்லுவோம். நாமினேட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து விருதே போகுது எல்லாரும். இப்போ ஏன்னா சிறந்த நல்லாசிரியர் விருது அப்படின்னு கொடுக்குறது இப்போது
யாரையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க தான் நல்ல ஆசிரியர்னு யாரும் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து நான் வந்து நல்ல ஆசிரியராக இருக்கிறேன், இத்தனை வருஷமாக இருக்கிறேன், இத்தனை வருஷம் தொழில் பார்த்துட்டு இருக்கேன், இந்த இதில் இருக்கிறேன் அப்படின்றத அவங்க நாமினேட் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு துறைக்கும் நாமினேஷன் நடக்கும்போது தான் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சார், கலைமாமணி விருது உங்களுக்கும் கிடைக்கும் சார் சொன்னாங்க. ஒரு எம்ப்ளாயி வந்து நான் இதெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு சம்பளம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறது வந்து அவன் தான் கேட்கணுன்ற மாதிரி இப்போ நம்ம தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களும் அவங்க தொழிலை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை வந்து நாமினேஷனுக்கு நம்ம தான் ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் தானே இருக்குது. சார், நான் யோகியன்னு நானே சொல்ல முடியுங்களா? வேறு வழி இல்லையே. நான் சொல்ல மாட்டேன். நான் அந்த பாருங்க, நான் யோகியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, வாங்க நீங்கள் போங்க, உங்களை பற்றி நான் கூப்பிடல. நீங்கள் சொல்கிறது பர்ஃபெக்ட்லி ஃபைன், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, லாஜிக்கலி அப்படி தான் இருக்கணும். ஆனால் உங்களை கண்டுபிடிக்கிறது யாரு? நீங்கள் தான் சொல்லி ஆகணுன்றது தானே இன்றைக்கி காலகட்டம். சார், வயிற்று வலின்னா டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்களா, டாக்டர் உங்கள் வீட்டுக்கு வருவானா? கரெக்ட், நான் தான் போகணும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவை. இந்த இப்போ நான் சொல்லிட்டேன், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிடெக்டிவ் உற்பத்தி பண்ணு, நீ ஓட்டு உனக்கு வரும்னு நான் சொல்லிட்டேன். நீ மீடியாவில் நீங்கள் பேசுகிறீங்க, காதில் விழுங்கல உங்களுக்கு. கண்டிப்பாக வந்தவா எப்படி போவோம். உதயநிதின்றவர் எந்த காலத்துலேயும் அறிமுகமாகும் போது அவர் விடவே நான் போய் ஸ்டாலின் பார்க்க போயிருந்தேன். இறையன்பு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட சார் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் ஸ்டாலின் எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இவர் சிஎம் ஆனப்போ நான் பார்க்கல, எனக்கு உதவி பண்ண நல்லா இருக்கணும்னா அடுத்த செகண்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இறையன்புன்றது ஒரு நல்ல கல்வியாளர், உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. நான் போய் அவரை பார்க்க போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னோட என் மகன் உதயநிதியை பாருங்கன்னா, உதயநிதியை பார்க்கும்போது 100 பேர் இருந்தாங்க. எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு நான் அவர் மட்டுமே சந்தித்து பேசின ஃபோட்டோ தான் வந்து. சந்தித்து பேசும்போது அவர்கிட்ட என்ன பண்ணேன், நீங்கள் வரப்போகிற எலெக்ஷனில் வின் பண்ணணும்னா இந்த ஸ்கீம்ஸ் நான் வச்சுருக்கேன், எனக்கு ஸ்கீம்னா எனக்கு பல பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிறத நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அப்படியே செயலாட்டினீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லதுன்ற மாதிரி கொடுத்தேன். வச்சுக்கிட்டாரே ஒழிய ஃபர்தர் டிஸ்கஷன்னு சொல்லி என்கிட்ட வரல. காரணம், நான் ஒரு டிடெக்டிவ், நான் வேறு துறையில் இருந்து தான் வந்திருப்பார். இந்த துறை இருக்க ரொம்ப சிந்திக்கக்கூடிய துறை. டாக்டர்னா உடனே கூப்பிட்டுருவாங்க, இன்ஜினியர்னா கூப்பிட்டுருவாங்க, ஐஏஎஸ் கூப்பிட்டுருவாங்க. இவங்களுக்குலாம் ஒரு வரையறுக்கப்பட்ட நியதியோடு வாழ்கிறாங்க. டிடெக்டிவ் வந்து வரையறே கிடையாது. கிளையண்டாக வர்றவங்களே ஒரு துணை பயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பயம் இருக்கு. அந்த பயம்தான் இது வரைக்கும் யாரும் வராததுக்கு ஒரு காரணம், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரே சேர்த்து சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டருக்கே இப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா, நம்பாதீங்க யாரையும், உங்கள் கூடயே இருக்கிறத கவுத்துட்டு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவார், பீகர் சொல்லியிருக்கேன். ஏன் ஜெயலலிதா கிட்டே சொல்லியிருக்கேன், கூட இருக்கவங்கள நம்பாதீங்க, எந்த நேரம் கவுத்துருவாங்க. 2002 நான் அறிக்கை எழுதியிருக்கேன், பத்திரிக்கை பாருங்க எப்படி எழுதுனேன். நான் எழுதுனதோட சரி யாரும் கவனிக்கல, எனக்கு அக்கறை இல்லை. சிறப்பான பல தகவல்களை நீங்கள் இன்றைக்கி எங்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நடுவில் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி சோழன் சார்.